அதாவது கதை சொல்லுகிற கலை அப்படின்னா நடக்க முடியாத சம்பவங்களை நீ கதையாக சொல்லணும். அதுதான் வந்து கதை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா, எல்லாருமே வந்து முருகன் என்ன பண்ணார், திடீர்னால பைக்கில் வர ஆரம்பிச்சிட்டாரு. பைக்கில் ஆகாயத்தில் வந்துக்கிட்டு இருக்காரு. ஆகாயத்தில் பைக்கில் வந்துட்டு இருக்க மக்கள்லாம் வந்து அரோகரா அரோகரான்னு கத்துறாங்க, எல்லோரும் கும்பிடுறாங்க. அவர் ஆகாயத்தில் பைக்கில் வராரு. அப்போ வந்து எதுக்கு நீங்கள் மயிலில் தானே வருவீங்க, ஏன் பைக்கில் வரீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார், இல்லை மயில் வந்து அவ்வளோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதில்ல, இப்போ ஒரு சரியாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால் ரெஸ்ட் எடுக்க விட்டுருக்கேன், அதனால் வந்து அப்புறமா நான் வந்து மயிலில் வருவேன், நல்ல ஸ்பீடான மயில் கிடச்சா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பைக்கில் வரேன் அப்படின்னு ஒன்று. சரி பைக்கில்னா அவர் அங்கே தான் இருக்கிறார், கீழே வர மாட்டேன்றாரு. எங்கே சரி பைக்கை விட்டு இறங்குறாருன்னா ஒரு மேகத்து மேலே ஏறி பைக்கை நிப்பாட்டி ஸ்டாண்ட் போட்டுட்டு அங்கேருந்து மக்களை பார்க்குறாங்க. நல்லா இருக்கீங்களா, உங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கீங்கல்ல, மழைலாம் பெய்யுது இல்லை, எப்படி யாரும் பசி பட்டினி இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்னு மேலே இருந்துக்கிட்டே மக்களுக்கு வந்து அருள் வழங்கிட்டு, எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகணும், வீட்டில் வந்து ஒய்ஃபு தேடுவாங்க, ஃபோன் பண்ணி வேறு இப்போ வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப்பில் வேறு மெசேஜ் வந்துட்டுருக்கு, என்ன நீங்கள் வரலையா அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வேறு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படின்னோடனே சரி நான் கிளம்புறேன், உங்களுக்கும் வீட்டில் தேட போகிறாங்க, நீங்களும் போங்க அப்படின்னோடனே சரிங்க அப்படின்னோடனே சரி டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது இது வந்து நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னென்னா கதை சொல்லுகிற கலை என்றால் நடக்க முடியாத சம்பவங்களை நீ கதையாக சொல்லணும். நான் கதைன்னே சொல்லிட்டேன், இதெல்லாம் நடக்கவே முடியாது அப்படிங்கிறத நான் முதலே சொல்லிட்டேன். அதனால் இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது, நான் மூட நம்பிக்கை பரப்புகிற ஆளும் கிடையாது. எது மூட நம்பிக்கைன்னா, நடக்கவே முடியாத ஒரு சம்பவத்தை உண்மைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், உண்மைன்னு சொல்லி நீங்கள் உண்மைன்னு நம்பணும், அதை பொய்ன்னு சொன்னால் நாங்கள் உங்களை விடமாட்டோம், அதை உண்மைன்னே நம்புங்க, நான் சொன்னால் நாங்கள் பொய் சொல்லுவோம், ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் மூட நம்பிக்கை. ஒரு பொய்யை வந்து உண்மைன்னு நம்புங்க அப்படி நம்புகிறாங்க பாருங்கள், ஒரு பொய் சொல்கிறாங்க அது உண்மைன்னு நம்புங்கன்றாங்க, இவங்களும் அந்த பொய்யை வந்து உண்மைன்னே நம்புகிறாங்க பாருங்கள், அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அதனால் வந்து இப்போ நான் சொல்லிட்டேன், இது ஒரு கற்பனை, நடக்க முடியாத சம்பவத்தை நான் கற்பனை பண்ணி பார்க்குறேங்க. நடைமுறை வாழ்க்கையில் மக்களிடம் இருக்கிற அந்த கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அதை வச்சு ஒரு நடக்க முடியாத சம்பவங்களை கற்பனையாக சொல்கிறேன், அப்படி கதையாக சொல்கிறேன் அப்படிங்கிறது தான். அப்போ இன்றைக்கி இந்த மாதிரி 2 நிமிஷத்தில் ஒரு கதையை சொல்லி முடிச்சிடணும். ரொம்ப நேரம்லாம் கதை சொல்ல முடியும், நாள் முழுதும் கதை சொல்லிகிட்டே இருக்க முடியும். அடுத்தடுத்த சம்பவம், அவர் பைக்கில் வந்தார், அப்புறம் போய் விளையாட போனார், பக்கத்தில் மேகத்துலேயே ஒரு கிரவுண்ட் இருந்தது, அங்கே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சாமிகளும் வந்துட்டாங்க, நம்ம குலதெய்வம் சொடலமாடன் முத்து மாரியம்மன் எல்லாருமே வந்துருக்காங்க, அங்கே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னும் நிறைய கடவுள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கூப்பிட்டாங்க, ஆனால் யாருமே போகல. முருகப்பெருமானுக்கு வந்து கால்பந்து விளையாடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அப்புறம் எல்லாம் இப்படி கதையை சொல்லிட்டு அப்புறம் டயர்டாச்சுது, தண்ணி குடித்தாங்க, அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. அங்கே மேகத்துக்கு மேலே நிறைய மரங்கள் இருந்தது. அப்புறம் வந்து எல்லோரும் வாழைப்பழம் சாப்பிட்டாங்க, தேங்காய் கூட உடச்சி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு பசியாரி கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு அப்போ கனவு வந்தது. கனவில் பார்த்தீங்கன்னா மேலையில் செமையாக மழை பெய்யுது. அதனால் வந்து அங்கே இருக்கிற சிவபெருமான் வந்து மலை உச்சிக்கு போயிட்டார். அங்கே இமயமலையே தண்ணியில் மூழ்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மூழ்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எல்லாமே மூழ்கி போச்சு. இமயமலையில் கொஞ்சம் ஒரு எவரெஸ்ட் சிகரம் மட்டும்தான் இப்போ மேலே இருக்குது. இமயமலையே தண்ணியில் மூழ்கிச்சு, இந்தியாவே தண்ணியில் மூழ்கிச்சு. மக்கள்லாம் இப்போ எல்லாருமே போட்டில் உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் கூட ஆனால் சாகலை, எல்லாருமே மேலே வந்துட்டாங்க. இந்த இடத்துல மக்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு நான் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அழிவு சார்ந்த கற்பனைங்கிறத நம்ம வரக்கூடாது. இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் செத்து ஒதுங்கிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது. எல்லாரும் தண்ணியில் மூழ்கினா அப்படி சொல்லலை. எல்லா மக்களும் என்ன பண்ணிட்டாங்க, ஜாலியாக நீச்சல் அடிக்கிறாங்க. இந்தியாவே தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு, பாகிஸ்தான் கூட மூழ்கிச்சு. எல்லா மக்களும் போட்டில் கப்பலில் ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு ஜாலியாக இருக்காங்க, தண்ணியில் குதித்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அவர் குளித்து முடிச்சிட்டாரு, போதும் அப்படின்னு தோணிச்சா அவர் எவரெஸ்ட் சிகரத்து நேரத்தில் மேலே போயிட்டார். மேலே போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, தியானம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி கதையை சொல்லிக்கிட்டே போகலாம். தியானம் பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறம் படிப்படியாக தண்ணி குறைஞ்சோடனே மக்கள் எல்லாருமே எல்லா தண்ணியும் கீழே போய் மழை பெஞ்ச வடுவே இல்லை, எல்லா தண்ணியும் கடலுக்கு போயிடுச்சு. அப்போ மக்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்குனாங்க. அப்போ அவங்க கனவுல அவங்க தூக்கத்தில் ஒரு கனவு வருது. யாரோ அவங்கள எழுப்புற மாதிரி இருக்குது, வாங்க போகலாம் விடிஞ்சிருச்சின்னு கூப்பிட்றாங்க. எல்லோரும் மக்களும் எந்திரிச்சு போகிறாங்க. எல்லோரும் போய் தோட்டத்துக்கு போய் அங்கே இருக்கிற மரம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. அப்புறம் வந்து மாடெல்லாம் கூட அவங்க பின்னாடியே வருது.
மான்னு கத்துது. இரு இரு உனக்கு பசிக்குது அப்படி தானே, இரு புல்லை பறித்து போடுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மாட்டுக்கு புல்லை பறித்து போடுறாங்க. இல்லை எனக்கு குளிப்பாட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாடு. அப்போ அந்த மாட்டை குளிப்பாட்டி விடுறாங்க. இப்படி எல்லா மாடும் உடனே என்னையும் குளிப்பாட்டி விடுங்க என்னையும் குளிப்பாட்டி விடுங்கன்னு, இருங்க அந்த ஊர் மக்கள்லாம் வரட்டும், என்னால் ஒரு மாட்டை தான் குளிப்பாட முடியும், ஊர் மக்கள்லாம் வரட்டும், எல்லா மாட்டையும் நான் குளிப்பாட்டி விடுறேன் அப்படின்னு எல்லா மாட்டையும் குளிப்பாட்டி விட்டாங்க. அப்போ அந்த மாடுகளுக்கு ஒரே சந்தோஷம், ஜாலி ஜாலி அப்படின்னு ஒரே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம கதையை வளர்த்துக்கிட்டே போகலாம். அது இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக நான் கதை சொல்லலாம். அந்த மாதிரி கூட எதாவது ரெக்கார்டு பண்ண முடியுமுன்னா பண்ணிக்கிறேன். ஒரு நாள் ரெக்கார்டு ஃபுல்லாக வந்து கின்ன சாதனை, அது தேவையில்லை, சொல்லனா சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கின்ன சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதை சொல்லணுமா. ஆனால் நமக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ நம்ம என்ன கதை சொல்லி நமக்கு யாராவது கோடி கோடியாக பணம் தர போகிறாங்களா? அப்படி தரதா இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக கதை சொல்லலாம். ஆனால் வந்து அது இல்லை, சும்மா பொழுதுபோக்க எப்படி கதை சொல்லணுங்கிறத அந்த மக்களுக்கு நான் சொல்கிறேன். கற்பனை வளத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் நடக்கிற மாதிரியான ஒரு கதையை நீங்கள் சொல்லதாக இருந்தால் அது தத்ரூபமாக சொல்லணும். அவங்க எப்படி பேசுவாங்க, ஒரு வட்டார மொழி எப்படி பேசும், ஒரு அம்மா அப்பா எப்படி பேசுவாங்க, ஒரு சம்பவத்தில் எப்படி எல்லாம் பேசுவாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு நடைமுறை வாழ்க்கையில் அச்சு அசகு பெருசாகாமல் நடக்கிற கதையை அப்படியே சொல்லணும். ஸோ அது அப்போ நடக்க முடியாத சம்பவத்தை சொல்லும்போது நீங்கள் தொடர்ந்து கதை சொல்லலாம். நடக்கிற சம்பவம் நடக்கிற மாதிரியே சம்பவம் சொல்கிறது அது மாதிரி கதை சொன்னால் சொல்ல முடியாது. அதுக்காக தான் எல்லாராலையும் சொல்ல முடியாது. சொல்ல முடியும், ஆனால் ஒன்று ரெண்டு பேரால் தான் முடியும். எல்லாராலையும் சொல்ல முடியும். எல்லாருமே சொல்லணும். கதைங்கிறது கதைக்காக நாம கிடையாது, நமக்காக தான் கதை. நமக்கு தகுந்த மாதிரி கதையை நம்ம வளர்ச்சிக்கணும். கதைக்கான விதிமுறைகளை நமக்காக தகுந்தாற்போல் வளைத்து கொள்ள வேண்டும். அப்போ அதற்கான வழி என்னது? எல்லாரும் கதை சொல்லணும் அப்படின்னா அதற்கான வழி தான் இந்த உலகத்தில் நடக்க முடியாத சம்பவங்களை நீங்கள் கதையாக சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் இந்த மனிதனை இருக்கிற வரைக்கும் இந்த விதிமுறையை மீறவே கூடாது. அப்போ தான் வந்து எல்லாராலையும் கதை சொல்ல முடியும். மக்கள் அனைவருமே கதை சொல்வார்கள். மனிதர்கள் அனைவருமே கதை சொல்வார்கள். கற்பனை வளத்துக்கு பஞ்சமே கிடையாது. இந்த மனிதனை இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் புதிய கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் புதுமைக்கும் பஞ்சம் கிடையாது, கற்பனைக்கும் பஞ்சம் கிடையாது. இப்படித்தான் கதை சொல்லணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்.